மதுரை எய்ம்ஸ் கட்டுமான பணியை மத்திய பாஜக அரசு அரசியலுக்காக தற்போது கையில் எடுத்துள்ளது என்று பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவ வேலு விமர்சித்துள்ளார். கோவை மாநகர பகுதியில் கலைஞர் நூற்றாண்டு நினைவு நூலகம் மற்றும் அறிவுசார் மையம் அமைப்பதற்கான இடங்களை அமைச்சர் ஏவ வேலு இன்று ஆய்வு செய்தார். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கல்லூரிகள் நிறைந்த கோவையில் கலைஞர் நூற்றாண்டு நூலகம் அமைப்பதற்கான பணிகளை வேகப்படுத்தியுள்ளதாக தெரிவித்தார். முதலமைச்சர் தெரிவித்துள்ளபடி 2026 ஜனவரியில் நூலகம் கட்டி முடிக்கப்படும் என்றும் அவர் கூறினார். உக்கடம் மேம்பால பணிகள் மார்ச் 30ஆம் தேதிக்குள் முடிக்கப்படும் என ஒப்பந்ததாரர் கூறியுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். மதுரை எய்ம்ஸ் கட்டுமான பணியை மத்திய பாஜக அரசு அரசியலுக்காக தற்போது கையில் எடுத்துள்ளது என்ற அமைச்சர் ஏவ வேலு, அது வெறும் காணல் நீராகத்தான் உள்ளது என்று தெரிவித்தார். அது ரொம்ப நாளாக தொடங்கிட்டான்னு தான் சொல்கிறாங்க. காம்பவுண்டு மேலே போட்டாங்க, அவர் 2 கல் எடுத்து வச்சாங்க. அப்புறம் உங்களுக்கே தெரியும், அதுக்கு பின்னால் அவங்க அறிவித்ததுக்கு பின்னால் பல ஆண்டு காலம் அந்த கிடப்பில் இருந்தது. பெரும்பணத்தை வைத்திருக்கிற ஒன்றிய அரசாங்கம் நினச்சிருந்தாக்கா எப்பயோ அதை செஞ்சுருக்கலாம். ஆனால் இன்றைக்கு அதை தொடக்கிறாங்கன்னு சகோதரி சொல்கிற மாதிரி இருந்தால் அது அரசியலுக்கு நுண்ணோக்கமாக இருக்கலாம் மொழிய. ஏன் அதை எய்ம்ஸ் மருத்துவ கட்டடத்தை கட்டுவதுக்கு யார் குறுக்க நிற்கிறாங்க? மாநில அரசாங்கம் குறுக்க நிற்குது.